அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபானா மேட்லி இன் லவ் ஆஃப்டர் மேரேஜோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. செய்வாங்க. நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சோமோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு ஃபைன் மார்னிங், ஒரு அழகான விடியலில் உங்கள் ரூமை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் இன்ச்சு கூட கேப் இல்லை, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது அந்த அழகான விடியலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சா வழக்கம் போல் ஜிமினோட ஃபேஸ் தான். நீங்கள் அவர் ஃபேஸை பார்க்கும்போது ரசிக்கணும்னு மட்டும்தான் உங்கள் மனசை தூங்கிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அவர் ஃபேஸையே ரசிச்சுட்டே இருக்கீங்க. அவரோட அந்த அழகான அந்த ஃபேஸ், மேன்லியான அந்த ஃபேஸ் அப்படின்ட்டு உங்கள் கண் அவர் மேலேருந்து எடுக்க முடியல. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் அவர் நெத்தியிலேருந்து மூக்கு, கண் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தடவுறீங்க. லாஸ்ட்டாக அவர் லிப்ஸ் கிட்ட வரீங்க. அந்த பிங்க் லிப்ஸு பா செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அந்த லிப்ஸையே பார்த்துட்ருக்கும்போது அப்போ திடீர்னு உங்கள் கையை ஜிமின் பிடிச்சிட்டாரு. நீங்கள் ஷாக்கிங்கில் பார்க்குறீங்க. அவரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் 2 பேரும் ஷாக்கிங்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அது வந்துங்க, நான் வந்து ஓ அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் பார்க்குறீங்க என்ன பண்ணுறாருன்ட்டு. உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, என்ன பண்ணீங்க மேடம்? ரொம்ப ஆசையாக இருக்கோ? என் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா வேணால் நானே ஒன்று தரேன், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் லிப்ஸை செம்மையாக சக் பண்ணுறது, பைட் பண்ணுறதுன்னு உங்கள் லிப்ஸை ஒரு வழியாக்கிட்டாரு. நீங்கள் இன்னும் அந்த ஷாக்கிங்லேருந்து வெளியே வரல. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த லிப்ஸோட சுவையை நீங்கள் அனுபவிக்கும் போது அதை ரசிக்கிறீங்க. அந்த முத்தத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுட்டே அதை அனுபவிச்சிட்ருக்கீங்க. அப்புறமா ஜிமின் போதுமான அளவுக்கு உங்களை கிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களை விட்டு விலகுறாரு. உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் அவர் பண்ணதெல்லாம் நினச்சி உங்களுக்கு செம்ம ஷையாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரா? அவர் இனிமேல் நம்ம கூட லைஃப்பை வாழ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரா? அவருக்கு நம்மளை பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மேரேஜே பிடிக்கல, எதுக்கு மேரேஜ் பண்ண அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட கேட்டார். இப்போ என்னன்னா அவரே உங்களை வந்து வாலண்டியராக கிஸ் பண்ணுறாரு, அவரே லீட் எடுக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெக்கத்துலேயே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெக்கத்துலேயே நீங்கள் பார்த்தா ஜிமின் அங்கே அரைகுறையாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் அப்படியே திரும்பிட்டீங்க. ஐயோ சாரிங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஜிமின் கொடுத்த முத்தத்துலேயே மயங்கி போய் தான் ஜிமின் வாஷ்ரூமில் இருக்காருன்னே தெரியாமல் நீங்களும் பின்னாடியே வந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு, என்ன வேணும்னே தானே வந்த? இல்லைங்க, நான் வேணும்னெல்லாம் வரல, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நலவை பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க சில போல். அவர் என்ன வாசனை இவ்வளோ தூக்குது, காலங்காத்தாலேயே சென்டெல்லாம் போட்டுட்டு வந்தியா என்ன? ஐயோ என்னங்க பேசுகிறீங்க, நான் இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ தான் எந்திரிச்சேன், இருந்தாலும் ஸ்மெல் பா ஆளை தூக்கும் போலையே அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ நீங்கள் அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டீங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரே ஒரு டவல் நேற்று வேர் பண்ணிட்டு வந்த மாதிரியே இன்றைக்கி வேர் பண்ணிட்டு வராரு. நீங்கள் ஹாலில் நின்றுட்டு அவர் பண்ணியிருந்ததெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக வருது. நீங்கள் உங்கள் ஃபேஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி வெக்கத்தில் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களை மறுபடியும் யாரோ பேக் ஹக் பண்ணுறாங்க. அதுவும் வெட்டான அந்த பாடியோட உங்களை பேக் ஹக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்கில் நீங்கள் பார்த்தா அது ஜிமின் தான். ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, விடுங்க, எனக்கு குளிர்து விடுங்க அப்படின்றீங்க. அவர் என்ன குளிர்தா, வேணா அதை சூடாக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன
இல்லை உனக்கு குளிர் தின்னியே, அதுதான் கொஞ்சம் வெப்பத்தை கொடுத்தா அப்படியே செம்மையாக போகும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஏன்னா உனக்கு புரியலையா, அது என்னால் நம்பவே முடியாது அப்படின்ட்டு உங்கள் ஸ்டமக்கில் அப்படியே அவரோட அந்த வெட்டான கையை வைக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டீங்க. என்ன பண்ணுறீங்க, எனக்கு கூசுது, கையை எடுங்க. கூசுதா, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவரோட கையோட அழுத்தத்தை இன்னும் உங்கள் பாடியில் அப்படியே நல்லா ஓடாட விடுறாரு. உங்களுக்கும் செம்ம ஷையாக இருக்குது. அவரும் அது திருப்பி பண்ணிகிட்ருக்காரா, உங்களுக்கு வெக்கமாக வருது. நீங்கள் செம்மையாக வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அது அவருக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் உங்கள் காது கிட்ட வந்துட்டு, பையன் நீ வெக்கப்படும் போது செம்மையாக இருக்கடி பா, இந்த மாதிரி எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி என் முன்னாடி இப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறியா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அவர் உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த சூடான காற்று உங்கள் மேலே படுது. ஸோ நீங்கள் அப்படியே தலையை அவர் பக்கமாக அசைக்க அப்படியே அவர் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் டச் ஆகி அப்படியே இருக்குது. அப்போது ஜிமினுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேஸ் அவர் ஃபேஸில் டச் ஆகும்போது அவருக்கு உள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரசிக்கிறாரு. அதுக்குள்ளாட்டியும் நீங்கள் உங்கள் ஃபேஸ் அப்படியே எடுத்துட்டீங்க. அவர் நிதானத்துக்கு வந்துட்டு, வையன் நீ ஏன்டி இப்படி என்னை கொல்ற, என்னால் முடியல. என்ன இல்லை, நீ என்ன நிஜமாவே கொன்னுட்ருக்க, ஏன் இப்படி பண்ணுற, விட்டா உன்னைய இப்பயே நல்லா பண்ணி விட்டுருவேன். ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் நீ இப்படி பண்ணிகிட்ருக்காதடி. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல. நீ ஒன்றும் பண்ணல, நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு அவர் தவிச்சிட்ருக்காரு உள்ள. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இன்றைக்கி இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அவர், என்ன வையன் நான் பேசுகிறது எதுவுமே புரியாத மாதிரி நடிக்கிற. இல்லைங்க, எனக்கு நிஜமாவே ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை ஏதாச்சும் டீஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க அப்பாவியா. அவர், என்ன டீஸ் பண்ணுறேனா, டீஸ் பண்ணுறாதான் நான் உன்னை எப்பயோ பண்ணியிருப்பேன். உனக்கு என்ன என்னை பார்த்தா டீஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு அவர் ஏக்கமாக கேட்குறாரு. அவ்வளோ லவ்லியாக கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. வையன் ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, உங்களை அவர் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட இவ்வளோ சீக்கிரம் சொல்வார்னு. ஸோ நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கிறீங்க. அவர், என்ன நீ சொல்ல மாட்டியா லவ் யூன்னு? ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவரும் உங்கள் இடுப்போட சேர்த்து உங்களை தூக்கி அப்படியே சுற்றிட்டுருக்காரு. நீங்கள் ஐயோ விடுங்க விடுங்க விழுந்துட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு உங்களை அப்படியே திருப்புறாரு அவர் பக்கமாக. நீங்களும் திரும்புகிறீங்க. அவ்வளோ வெக்கத்தில் உங்கள் கண்ணெல்லாம் செவந்து அப்படியே கீழே குஞ்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி அவரை பார்க்குற மாதிரி பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர், வையன் நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை, ஆனால் எனக்கே வந்து அமைஞ்சிருக்கு. இவ்வளோ அழகான உன்னைய கொடுத்துருக்கு. நான் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு லவ்லியான கிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. இத்தனை நாளாக உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக தான் நடந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீலிங்கு. ஸோ நீங்களும் அவரை பேக் கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பெட்டுக்கிட்ட வரையும் போகிறீங்க. ஜிமினும் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி அந்த கிஸ்ஸை கூட பிரேக் பண்ணாமல் உங்கள் மேலே அப்படியே கை வச்சு தடவிட்டுருக்காரு. அப்போது கரெக்டாக அங்கே டோர் நாக் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் தான், என்னங்க டோர் நாக் ஆகுது, அதை அடைச்சிட்டு போட்டோம் விடுடி, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைங்க டோர் நாக் ஆகுது, யார் என்னன்னு பாருங்கள் போங்க. ஐயோ வையன் விடு, பார்த்துக்கலாம், யாராக இருக்க போகிறாங்க, அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க, விடு அதை பார்த்துக்கலாம். ஐயோ சும்மா இருங்குங்க, போங்க, ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, அப்புறம் நான் போனேன்னா நான் மறுபடியும் வரவே மாட்டேன். அப்போ ஜிமினும் வேண்டாம் வேறப்பா உங்களை விட்டுட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே வேலை பார்ப்பாங்கள்ல அந்த அம்மா தான் இருக்காங்க. ஸோ ஜிமின் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவார். ஸோ அவங்க ஜிமின் தம்பி ஜிமின் தம்பி அப்படின்ட்டு அவங்க பதறாங்க. அப்போ ஜிமின், என்னாச்சுமா, என்ன வேணும்? இல்லை தம்பி அது வந்து அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதுக்கே அவ்வளோ தங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின்,
இங்கே பாருங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அது அது வந்து உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம் அப்படின்றாங்க. ஜிமின் கொஞ்ச நேரத்தில் என்னன்னே புரியாமல் இருக்காரு. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம். அம்மாவும் நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால அவங்க எனக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களும் பின்னாடி ஓடி போகிறீங்க. அப்போது அங்கே வேலை பார்க்குறவங்க, அம்மா நான் வேணா வரட்டா, இல்லை நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கூட காரில் ஏறி அங்கே கிளம்பிட்டீங்க. அப்புறமா 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஜிம்னோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்னோட அம்மா வெளியில் உட்காந்து கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. ஏன் இப்படி ஆச்சு, அவர் நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. ஜிமின் வரது பார்த்தோன்னே ஜிமினை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. டே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா, அப்பாவுக்கு ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஜிமினுக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ ஜிமின் அவங்க அம்மா விட்டுட்டு ஜிமினோட அப்பாவை பார்க்குறதுக்காண்டி வராரு. அங்கே ஜிமினோட அப்பாவுக்கு தான் ஏதோ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்ணாடி வழியாக ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அவங்க அப்பானா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு ஜிமினோட அம்மா புலம்பிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள ஹக் பண்ணி ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும், மாமா வந்துடுவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்ட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் படுத்துறீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வராரு. ஸோ எல்லோரும் டாக்டர்கிட்ட வந்துட்டு என்னாச்சு டாக்டர், என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிமின், அம்மா நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு, டாக்டர் என்னாச்சு, அப்பாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காரு, எதனால அவருக்கு திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ டாக்டர், இதுதான் அவரோட மைன்யூட்டான அட்டாக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் தான் அவரை நல்லா பார்த்துக்கணும். இது செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அது வரையெல்லாம் அவரை போக விடக்கூடாது. அப்போ ஜிமின், எதனால் அவருக்கு அட்டாக் வந்திருக்கு, அப்படி என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ டாக்டர், அது ஒன்றும் இல்லை, அவர் நிறைய பிஸ்னஸ்னு மண்டியாக ஓட்டிகிட்ருக்கனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால் கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அவரை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. பிஸ்னஸ் பக்கம்லாம் அவரை போக விட்டுறாதீங்க. அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் இதுக்கு அடுத்த கட்டத்தில் போக விடாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவரை இனிமேல் பிஸ்னஸ்லாம் இன்வால்வ் ஆக விடாதீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற திங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஸோ அவரை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் அவர் மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும். ஸோ கொஞ்ச நாள் அவர் எங்கேயாச்சும் வெளியில் ட்ரிப் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நேச்சராக இருக்க பிளேஸுக்கு ஏதாச்சும் அவங்கள அனுப்பி விடுங்க. கொஞ்சம் அவர் மனசு நிம்மதியாகணும். ஸோ அதுதான் இப்போ முக்கியம். இல்லைனா அவர் மறுபடியும் இந்த பிஸ்னஸ் அப்படி இப்படின்ட்டு தலைக்கு எடுத்துக்கிட்டாருன்னா மறுபடியும் அவருக்கு இந்த மாதிரி அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது ரொம்பவே டேஞ்சர் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. ஸோ ஜிமினுக்கு இப்போ மைன்யூட்டானது தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஜிமினோட அம்மா அதுக்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ ஜிமின் தான், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவுக்கு இது ஒன்றும் ஆகாது, இது ஜஸ்ட்டு மைன்யூட் தானா, ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, இனிமேல் நானே பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன், அப்பாவை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஜிமினோ அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜிமினோட அம்மா நீங்கள் அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா பார்க்குறதுக்காண்டி உள்ளே விடுறாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் வரீங்க. ஜிமினோட அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறாரு. அப்போது அவங்க ஒய்ஃப் ரொம்பவே அழுதுட்ருக்காங்களா. ஸோ ஜிமினோட அப்பா அவங்க கையை பிடிச்சி, ஏண்டி அழுவாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படி அழுவுற, என்னமோ நான் செத்து போயிட்ட மாதிரி அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமினோட அம்மா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, என்னங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் செத்து போனால் நானும் உங்கள் கூடயே வந்துடுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ பாசத்தோடு பேசுகிறாங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களாலேயும் முடியல, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமினுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும், கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசாமல் இருக்கீங்களா, அப்பா என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு 2 பேரோட வாயும் ஜிமின் மூடிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க.
என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிம்னோட அப்பாவும் அது பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுருக்குடா, அதுக்கப்புறம் சில டீலிங்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் ஷார்ட் டைமில் அதெல்லாம் முடிக்கணும், அதனால தான்டா அப்படின்ட்டு அவரும் அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாரு. ஜிமினுக்கும் புரியுது. ஸோ அவர் சரிப்பா, இதுக்கு மேலே பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக அம்மா கூட உங்கள் மிச்சம் இருக்க லைஃப்பையும் ஹாப்பியாக வாழ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸ்னு கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது, உங்கள் வாயிலேருந்து அந்த பேச்சும் வரக்கூடாது, இனிமேல் அதை பற்றி நீங்கள் தலைக்கெடுத்துக்கவே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஆறுதலாக பேசுகிறாரு. அப்போ ஜிமினோட அப்பாவுக்கும் நிம்மதியாக இருக்குது. நம்ம பையன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஜிமினோட கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின், இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, எங்களை பற்றியும் யோசிக்காதீங்க, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. அப்பா உங்களை இப்பயே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் 2 நாள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனோன்னே நீங்களும் அம்மாவும் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறீங்க. அப்போ 2 பேரும் புரியாமல் பார்க்குறாங்க. நீங்களும் சேர்த்து தான் எங்கே கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிமின், எங்கேயா, அவங்க 2 பேருக்கும் நான் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ அவங்க 2 பேரும் போயிட்டு ஜாலியாக அவங்களோட கப்பல் லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும். அப்போயாச்சும் எங்கள் அப்பா கொஞ்சம் நிம்மதியாக பிஸ்னஸ் பற்றி யோசிக்காமல் அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு நிம்மதியாக இருப்பார்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, உங்களுக்கும் தான். அப்போனா நாங்கள் 2 பேரும் உன்னை விட்டுட்டு தனியாக போகணுன்னு ஆசைப்படுறியாடா ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிமின், தனியாக போகணுன்னெல்லாம் நான் சொல்ல வரல, போயிட்டு மறுபடியும் என் கிட்ட தான் வரணும், நீங்கள் எப்போதுமே என் கூட தான் இருக்கணுமா, அப்பா நீங்களும் தான் என்னை விட்டு போகணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் மிரட்டுறாரு. அவங்க 2 பேருக்கும் சிரிப்பு தான் வருது. ஜிமினோட இந்த பாசத்தெல்லாம் பார்த்து அவங்க நிஜமாகவே வியந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்களும் ஜிமினை அவ்வளோ உயர்ந்தவராக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சரிடா, ஆனால் என்னால் இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்க முடியாது, இந்த வாசனையே எனக்கு ஒத்துக்கலை, என்னை இன்றைக்கே கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு. எதுக்கு, தேவையில்லை, நீங்கள் 2 நாள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன், அம்மாவும் உங்கள் துணைக்கு இங்கேயே இருப்பாங்க, வையன் நீனும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அப்பாவை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன, நான் 2 நாள் ஹாலிடே எடுத்துகிட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமினோட அப்பா, ஐயோ ஏன்டா, உன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கணுமா என்ன, நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தான் இவ இருக்காளே, இவ பார்த்துப்பா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கையை பிடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து ஜிமினோட அம்மாவும் சிரிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் இவ்வளோ லவ்லியான கப்பலா அப்படின்ட்டு தான் நீங்கள் 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் ஜிமினும். அதுக்கப்புறம் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் போகிறாரு. நீங்களும் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அப்போ அவர், வையன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையாக போயிடுவேன், ஆனால் நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மாவையும் அப்பாவையும், நான் பிஸியாக இருந்தால் கூட நீ அவங்கள பார்த்துக்கணும் நல்லா, ஸோ அவங்களுக்கு எதாக இருந்தாலும் நீ தான் வையன் செய்யணும், நான் உங்ககிட்ட பேர்டனாக போடுறேன்னு மட்டும் நினைக்காத, நான் இதை உங்ககிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஏக்கமாக கேட்குறாரு. நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவங்க எனக்கும் தான் அம்மா அப்பா மாதிரி, நான் அவங்கள பார்த்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் போய் உங்களோட பிஸ்னஸ் வேலையெல்லாம் போய் சால்வ் பண்ணுங்கள், நீங்கள் அதுலேயே கவனம் செலுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. ஜிமினோ உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே தடவி, வையன் தேங்க்யூ வையன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. அவரும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போய் பார்க்குறதுக்காண்டி அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் தான் அதுக்கப்புறம் உங்கள் அத்தை மாமாவுக்கு தேவைப்படுற சாப்பாடு அது இதுன்னு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தையை நீங்கள் எந்திரிக்க கூட விடலை, எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தடுமாறிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அத்தை உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு, வையன் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரு, அப்போலேருந்து ஓடாடிட்டே இருக்க, உட்காருடா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவங்க பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னத்தை அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க உங்கள் கன்னத்தில் கை வச்சு, ஏமா வையன் இவ்வளோ பண்ணுற, நீ மேரேஜ் ஆகி வந்து இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே முழுசாக முடியல, ஆனால் நீ அதுக்குள்ளாட்டியும் உங்களுக்காண்டி இவ்வளோ பண்ணுற, எனக்கு நிஜமாவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஜிமினுக்கு அவனுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஒய்ஃபை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன், நீ அவனை நல்லா பார்த்துக்கோ, இது போதும் எங்களுக்கு, நீ எங்களை கூட பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் ஜிமினை நல்லா பார்த்துக்கோ, அவன் மனசை மட்டும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்போவுமே நடந்துக்காத அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்க கையை பிடிச்சிட்டு, அம்மா அப்படி நான் எதுக்கு நடந்துக்க போகிறேன், எனக்கு நிஜமாவே அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவரை ரொம்பவே லவ் பண்ணுறேன்,
அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், உங்களை மாதிரி ஒரு அத்தை மாமா கிடைக்கும் நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ பாசமாக அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க கண்ணும் கலங்குது, உங்கள் மாமா கண்ணும் கலங்குது. இப்படிப்பட்ட ஒரு மருமக நம்மளுக்கு கிடைக்க நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் வெளில நின்று நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் கேட்குறாரு. அவருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இப்படி எல்லாம் அவரை லவ் பண்ணுறீங்க, அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அவங்க அம்மா அப்பாவையும் எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்கன்னு அவருக்கு நல்லா புரியுது. அப்போது ஜிமின் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் ஜிமின் வந்தோன்னே என்னங்க வந்துட்டிங்களா, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக கேட்குறீங்க. அவர் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதெல்லாம் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டியாடி? இல்லைங்க நான் சாப்பிட்ணும். சரி அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட வச்சுருக்க. ஆனால் உன்னால் சாப்பிட முடியலையா? இல்லைங்க அது டைம் இல்லை. என்ன டைம் இல்லை வையன்? சரி வா நம்ம 2 பேர் போய் சாப்பிட்டு வரலாம். ஏங்க நீங்களும் சாப்பிட்லையா? இல்லை என்னால் சாப்பிடக்கூட டைம் கிடைக்கல, அதனால தான் நான் சாப்பிடல. ஐயோ இருங்குங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு இங்கேயே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி, வையன் நீயும் தானே சாப்பிடல, வா நம்ம 2 பேரும் வெளில போய் சாப்பிட்டு வரலாம், இவங்க 2 பேரும் இங்கேயே இருப்பாங்க பத்திரமா அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் திரும்பி உங்கள் அத்தையை தான் பார்க்குறீங்க. அவங்க போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சரின்ட்டு நீங்களும் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் செம்ம பசியில் இருக்கீங்க, ஸோ நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமினும் சாப்பிட்றாரு. நீங்கள் இவ்வளோ பசியில் வேலை பார்த்துட்டு இருந்தது, நீங்கள் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்ட்டு எல்லாமே ஜிமினுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அத்தை தான் கால் பண்ணி ஜிமின் கிட்ட, பையன் இவ்வளோ கஷ்டப்படுறாடா, அவள் எங்களையே பார்த்துக்கிறா, அவள் சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்காடா, நீ கொஞ்சம் வந்து அவளை சாப்பிட வைடா, நான் சொன்னால் கூட கேட்க மாட்றா அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் அதனால தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார். அதனால தான் அவங்கள இப்போ ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்தும் சாப்பிட வச்சிட்ருக்காரு. நீங்கள் செம்ம பசியில் எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் ஏதாச்சும் வேணும்னா சொல்லிடி, இன்னும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு போதும். சரி சரி அப்படின்ட்டு ஜிமினும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க மறுபடியும். அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி வேற எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் என்னங்க ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதனால தான் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போய் உங்களை உட்கார வைக்கிறாரு. பெஞ்ச் மேலே நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அவரும் உட்காந்துட்டு, வயன் என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் பக்கம் திரும்புகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி அவர் இதயத்துக்கிட்ட வச்சுட்டு, எனக்கு உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும்னு நான் நிஜமாகவே ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது உன் மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வந்ததில்லை. நீ எனக்கு கரெக்டாக இருப்பியா, இல்லை நீ எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பியா அப்படின்ட்டு மட்டும்தான் தோணுச்சு. ஆனால் உன்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட இந்த 2 டேஸும் நான் நிஜமாகவே உன்னை ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இன்றைக்கி நீ என்னோடய அம்மா அப்பாவை உன்னோட அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிறது எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு வையன் அப்படின்ட்டு அழுத்தி அதையே சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னங்க பேசுகிறீங்க, அவங்க எனக்கும் அம்மா அப்பா மாதிரி தானே, இதே என் அப்பாவுக்கு நடந்துதான் நான் இப்படி தானே பார்த்துருப்பேன், ஸோ இதில் என்னங்க இருக்குது அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்து வியக்கிறாரு. நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு இன்னுமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் உங்களை ஷோல்டர் மேலே கை வச்சு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி வச்சிட்ருக்காரு. நீங்கள் அவர் மேலே அப்படியே சாஞ்சு அங்கே சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை 2 பேருமே ரசிக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்டே. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ லவ்லியாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சினாரியோவே பார்க்குறதுக்கு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினோட அப்பாவை தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அவரும் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்க விருப்பம் இல்லாத மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பார். ஈவினிங்காக தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா இருந்திருக்கும். ஆனால் அவர் அடம் பிடிச்சனால மார்னிங்கே ஜிமின் நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா அப்படின்ட்டு எல்லோரும் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் ஜிமினும் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை எவ்வளோ டேக்கர் எடுத்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே காதல் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளோ லவ்லியாக தான் 2 பேரும் பேசுகிறதாகட்டும் நடந்துக்கிறதாகட்டும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கே கண்ணு வைக்கணும் போல் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் பார்த்துட்டு,
ஏண்டி ஏண்டி அப்படி பார்க்குற? இல்லைங்க, அவங்களுக்கு இவ்வளோ வயசானாலும் எவ்வளோ லவ்லியா 2 பேரும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம எவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கும் வயசான பிறகு நம்ம 2 பேருமே இப்படியே விட்டு கொடுக்காம அதே பாசத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறாரு. இதுக்கு என்ன இருந்துட்டா போச்சு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு அவ்வளோ சாஃப்டாக. நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க.